டியூஸ்டே ஒர்க் ரொட்டீன். மார்னிங்கே ஷாப் போற வேலை இருந்ததுனால கிளம்பி ரெடி ஆயிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அம்மா தான் செஞ்சிருந்தாங்க. என்னோட ஃபேவரட் இட்லியும் தக்காளி பஜ்ஜியும். தக்காளி பஜ்ஜிக்கு கடைஞ்சு மட்டும் நான் கொடுத்துட்டேன். ஸோ சூப்பரா சுட சுட இட்லியும் தக்காளி பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. அதுவும் இன்னைக்குன்னு ஷாப்ல டே ஃபுல்லா பிஸி ஒர்க் தான். டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. மிஷின் ஆப்ரேட் பண்ண கத்துட்டதுல இருந்து நான் தான் எல்லா ஷர்ட்டுக்கும் பட்டன் அடிக்கிறேன். இதனால அடிக்க வரல, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். டைம் அரௌண்ட் 9 ஆயிடுச்சு. கிளம்பலாம்னு நினைக்கிற டைம்ல தான் 2 கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு மட்டும் பட்டன் அடிச்சுட்டு இன்னொருத்தருக்கு மார்னிங் தான் டெலிவரி. சோ மார்னிங் வந்து அப்பா அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஜஸ்ட் ஷர்ட்ல இருக்க ஹோல் அண்ட் பட்டன் தானே, அது என்ன பெருசான்னு நாம நினைக்கிறோம். ஆனா அதுக்கான கலர் மேட்சிங் த்ரெட், பட்டன்ஸ் எல்லாமே அவ்வளவு விஷயம் இருக்குங்கிறது ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. ஒர்க்லாம் ஃபினிஷ் ஆனதும் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சமா திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பணும். வீட்டுக்கு மில்க்கும் சிம்பாக்கு கேர்டும், மெடிக்கல் ஷாப்ல அப்பாக்கு டேப்லெட்ஸ் வாங்கிட்டு அப்படியே கையோட பெட் ஷாப் போய் சிம்பாக்கு பிஸ்கெட்ஸும் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டும் வாங்கிட்டு, ஆனாலும் பரவாயில்லன்னு இவளை கொஞ்ச நேரம் வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வந்தா. ஏன்டா